ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு விடுதலை திருநாள் வாழ்த்தும் வணக்கமும். வரலாற்றில் மறைந்து போனவர்கள் பல பேர், வரலாற்றில் இன்றைக்கும் ஞாபகம் வைத்து போற்றக்கூடியவர்கள் சில பேர். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் விடுதலை வேள்வியில தங்களை ஆகுதியாக்கி கொண்ட தேசாபிமானிகள் எத்தனையோ பேர். இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டம் ரொம்ப பெரியது. இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் ஒவ்வொரு முறையில் தங்களுடைய போராட்டங்களை செய்த அந்த வரலாற்றில் இசையை ஒரு ஆயுதமாக வைத்து தன்னுடைய குரலை ஒரு ஆயுதமாக்கி பாமர மக்களுக்கு கூட பாரதியாருடைய தேசபக்தி பாடல்களை கொண்டு போய் சேர்த்து ஒரு எளிய மக்களுக்கும் இசையின் மூலமாக சுதந்திர தீபத்தை ஏற்றிய பெருமைக்குரியவர் டி.கே. பட்டம்மாள் என்று பிரபலமாக சொல்லப்படுகிற தாமல் கிருஷ்ணசாமி பட்டம்மாள் அவர்கள். ஒவ்வொரு இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமைக்குரியவர்களிலும் டி.கே. பட்டம்மாளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏன்னா கர்நாடக சங்கீத மேடை அப்படின்னு சொன்னாலே அதில் ஆண்கள் மட்டும்தான் பாடணுங்கிற ஒரு நிலைமை சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்படியே பெண்கள் பாடினாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் பாடணும்னு இருந்துச்சு. குடும்ப பெண்கள்லாம் மேடை ஏறி பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பெண்கள் பாடினாலும் பல்லவி பாடுவது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. நம்முடைய கர்நாடக சங்கீதத்திலே தமிழ்நாட்டில் தமிழிலே பாடுவதை விட தெலுங்கு கீர்த்தனைகளும் மற்ற மொழிகளும் பாடுவது அதிகமாக இருந்தது. இப்படியான இத்தனை தடைகளையும் உடைத்து கர்நாடக சங்கீத மேடையிலே ஒரு பெண்ணாக, ஒரு குடும்ப பெண்ணாக மேடை ஏறி இந்த இடம் பெண்களுக்கும் உண்டு என்று நிரூபித்து இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் என்றாலே பெண்களையே நாம் அதிகமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் பிள்ளையார் சுழியை போட்டது டி.கே. பட்டம்மாள். அவரை பற்றி தேசிய குயில் என்று நான் ஒரு நூல் எழுதினேன். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப அர்ப்பணிப்பு நிகழ்ந்த பல விஷயங்களை பேசுவதற்கு அது ஒரு பெரிய வழியாக இருந்தது. பாரதியாருடைய படைப்புகள் வெறும் கவிதைகளாக இருந்தது. அதை நம்ம எல்லோரும் இன்னைக்கு பாரதியாருடைய கவிதைகளை கொண்டாடுறோம்னு சொன்னால் அது எப்போ இசை வடிவத்துக்கு வந்து அது திரைப்படங்களில் வந்து எப்போ பிரபலம் அடைந்ததோ அப்போ தான் பாரதியார் நமக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமாக வந்தார். அப்படி பாரதியாருடைய பாடல்களை நல்ல இசையிலே திரையிலும் சரி, மேடைகளிலும் சரி, கச்சேரிகளிலும் சரி கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்த ஒரு பெருமைக்குரியவர் டி.கே. பட்டம்மாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், இந்த தேசத்துக்காக பாரதியார் பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் தேசத்திற்குன்னு வடிவமைக்கப்பட்ட கொடிக்காக தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டை டி.கே. பட்டம்மாள் பாடினார்களுங்கிறது கூட பெருமை இல்லை. அந்த காலகட்டங்களில் பெண்கள் இசையமைக்கிறதுங்கிறதே ரொம்ப சொற்பம்தான். ஆனால் அந்த சூழலிலும் டி.கே. பட்டம்மாள் இந்த பாட்டிற்கு இசையமைத்து அவரே அதற்கு பாடி தன் குரலையும் கொடுத்து இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் கொடி ஏற்றிய பிறகு பாடக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கொடி பாடலாக இருப்பது தாயின் மணிக்கொடி பாரீர் என்கிற இந்த பாடல். தாயின் மணிக்கொடி பாரீர், தாயின் மணிக்கொடி பாரீர், நம் தாயின் மணிக்கொடி பாரீர், நம் தாயின் மணிக்கொடி பாரீர், அதே தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர், தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர், தாயில் மணிக்கொடி பாரீர், அதே தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர், தாயில் மணிக்கொடி பாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன்
பாங்கினெழுதி திகழும் செய்ய பாங்கினெழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர் பட்டொளி வீசி பறந்தது பாரீர் தாயில் மணி கொடி பாரீர் கம்பத்தின் கீழிட்டல் காணீரெங்கும் காணரும் வீரர் பெற திருக்கூட்டம் கம்பத்தின் கீழிட்டல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெற திருக்கூட்டம் நம்பர் கூறியர் அவ்வீரர் நங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர் நம்பர் கூறியர் அவ்வீரர் நங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர் தாயின் மணி கொடி பாரி சேர்ந்ததை காப்பது காணீர் சேர்ந்ததை காப்பது காணீர் அவர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க சேர்ந்ததை காப்பது காணீர் அவர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க சேர்ந்தவர் போற்றும் பரதனில தேர்ந்தவர் போற்றும் பரதனில தேவி துவஜம் சிறப்புற வாழ்க தேவி துவஜம் சிறப்புற வாழ்க தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயில் நம் தாயில் மணி கொடி பாரி சுதந்திரம் என்று சொன்னாலே நமக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒரு முதல் உருவம் மகாத்மா காந்தி தான். மகாத்மா காந்தியால் ஈர்க்கப்பட்டு இந்த தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக இறங்கிய சத்தியாகிரகிகள் காந்தியவாதிகள் எண்ணற்ற பேர். அதில் முக்கியமான ஒருவர் தான் நம்முடைய டி.கே. பட்டம்மாள். அவங்களுக்கும் காந்திக்குமான பந்தம் ரொம்ப ஆச்சரியமானது. டி.கே. பட்டம்மாள் ஒரு சின்ன குழந்தையா ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருக்கும் போதே காந்தி மேலே ஒரு பெரிய பிரியம். ஏன்னா அவருடைய அப்பா கிருஷ்ணசாமி ஒரு காந்தியவாதி. அதனால் சின்ன வயசுலேருந்தே காந்தியை பற்றியும் சத்தியாகிரகத்தை பற்றியும் சொல்லி சொல்லி வளர்த்ததாலேயே அவங்களுக்கு காந்தியை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் காந்தியை சந்திப்போம்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல அந்த சின்ன வயசில். மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு சுற்றுப்பயணமாக வந்தபோது காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரிய மாநாடு அரங்கேற்றம் செய்யப்பட இருந்தது. அதை காஞ்சிபுரத்தினுடைய பிரமுகர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் எடுத்து நடத்தினார். அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு, இந்த மாநாட்டுக்கு ஒரு தொடக்க பாடல் பாடனா நல்லா இருக்குமேன்னு குழந்தையா இருக்கிற டி.கே. பட்டம்மாளை தேர்வு செஞ்சு அவங்கள பாட சொன்னார். அப்போ பட்டம்மாள் கேட்டாங்க, நான் என்ன பாட்டு பாடுறது எனக்கு தெரியலையேன்னு சொன்னப்போ வீர சுதந்திரம் வேண்டி நின்றாருன்னு பாரதியாருடைய ஒரு கவிதையையும் காட்டி பாரதியாருடைய கவிதைகள் நிறைந்த புத்தகங்களையும் கொடுத்து இவர் தான் பாரதியார், இவர் பாட்டு எதையாவது பாடுன்னு சொன்னார். அதுதான் பட்டம்மாள் கைக்கு பாரதியார் கவிதை வந்த முதல் தருணம். மகாத்மா காந்தி காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தபோது அவர் முன்னிலையிலே பாரதியாருடைய பாடலை டி.கே. பட்டம்மாள் என்கிற குழந்தை பாடியது என்கிற பெருமையை தொடங்கி மகாத்மா காந்தி மரணித்த பிறகு ஆல் இண்டியா ரேடியோவில் இந்தியா முழுக்க டி.கே. பட்டம்மாள் சாந்தி நிலவ வேண்டும் என்று பாடிய அவருடைய இசை அஞ்சலியோடு தான் மகாத்மா காந்திக்கு பழைய இதய அஞ்சலிகள் நடந்தது. வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட
கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே வேதமெங்கும் வாழ்கவென்று கொட்டும் முரசே வேதமென்றும் வாழ்கவென்று கொட்டும் முரசே வேதமென்றும் வாழ்கவென்று கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே நெற்றியொற்றை கண்ணனோடே நிர்த்தனம் செய்தார் 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 நித்ய சக்தி வாழ்கவென்று கொட்டும் முரசே நித்ய சக்தி வாழ்கவென்று கொட்டும் முரசே நித்ய சக்தி வாழ்கவென்று கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே வேதமெங்கும் வாழ்கவென்று கொட்டும் முரசே வெற்றி கெட்டு திக்கும் எட்ட கொட்டும் முரசே கொட்டும் முரசே கொட்டும் முரசே டி.கே. பட்டம்மாள் ஒரு பெரிய கொள்கைவாதி. எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொள்கை இருந்தது அப்படின்னா, அவங்க ஒரு கர்நாடக இசையை பாடக்கூடியவர் தான். ஆனால் நான் ஒரு கோயிலில் பக்தி பாடல் பாடினாலும் சரி, இல்லை நான் ஒரு மாநாடுகளில் ஏதாவது பாடல்கள் பாடினாலும் சரி, இல்லை ஏதாவது திருவிழாக்களில் நான் கீர்த்தனைகள் ஏதாவது பாடினாலும் சரி, எந்த மேடை ஏறி நான் கச்சேரி செய்தாலும் அதில் ஒரே ஒரு தேசபக்தி பாடலையாவது பாடாமல் நான் இறங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கைக்குரியவராக இருந்தவங்க தான் டி.கே. பட்டம்மாள். இது அவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி, இதை தளர்த்திக்கவே இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, சுசீந்திரத்தில் ஒரு உற்சவ திருவிழா, அது ஒரு கோயில் திருவிழா, பாடுறதுக்காக டி.கே. பட்டம்மாள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எப்பவும் போல தெய்வ பக்தி பாடல்கள் எல்லாம் பாடிட்டே வந்தவங்க தன்னுடைய கொள்கைக்காக ஒரு தேசபக்தி பாடல் பாடணும்னு முடிவு செஞ்சாங்க. பாரதியாருடைய வந்தே மாதரம் என்கிற அந்த பாடலை தன்னுடைய கண்ணீர் குரல்ல அவர்கள் பாட ஆரம்பிச்ச உடனே கீழே இருக்கிற அந்த ஆடியன்ஸ் எல்லாரும் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க என்ன சிக்கல்னா, டி.கே. பட்டம்மாள் இந்த பாடலை பாடிய காலம் ஆங்கில ஏகாதிபத்தியத்தால் பாரதியாருடைய பாடல்கள் தடை செய்யப்பட்டிருந்த காலம். அப்போ இந்த பாட்டை எழுதவோ பாடவோ பிரசுரம் பண்ணவோ கூடாதுங்கிற சூழல்ல இது எதை பற்றியும் யோசிக்காம அந்த திருவிழாவில் டி.கே. பட்டம்மாள் இந்த பாடலை பாடினார்கள். உடனே இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய காவல் படை வந்து இவரை கைது செய்ய வரும்போது அந்த கோயில் நிர்வாகிகள் அவர்களை பின்வாசல் வழியாக கொண்டு போய் காரேற்றி அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது எதற்காகவும் தன்னுடைய கொள்கையை தளர்த்தி கொள்ளாமல் பாரதியாருடைய பாடல்களை, அதுவும் வந்தே மாதரம் என்கிற இந்த பாடலுக்கு பின்னால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சுவாரஸ்யமான இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜய ஜய வந்தே மாதரம் ஜய ஜய வந்தே
பூமியில் நாரியரும் மாறிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். ஜய ஜய வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயின் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நம் தேசத்தவர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம். நம் தேசத்தவர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம். ஜய ஜய வந்தே மாதரம். ஒன்றாய் நின்று நீ ஒன்றாய் நின்று நீ வென்றாயினும் ஒன்றாய் நின்று நீ வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். ஒன்றாய் நின்று நீ வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். ஜய ஜய 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 வந்தே மாதரம். பாரதியாருடைய பாடல்கள் எப்பவுமே தனிச்சிறப்பு தான். அதில் நம்ம பார்த்து வியக்கிற ஒரு பாட்டு என்னன்னா, எல்லாரும் சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும்னு கேட்டுட்டு இருந்த காலத்துக்கு நடுவில் சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு பாடிய ஒரு புதுமை கவிஞன்னா அது மகாகவி பாரதி தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு. பாரதி இந்த பாட்டை எழுதும்போது இந்தியா சுதந்திரம் அடையலை. ஆனால் பாரதி சுதந்திரம் அடைகிற போது இந்த இந்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிறத கற்பனை பண்ணி எழுதிய பாட்டு தான் இந்த பாட்டு. வெறும் தமிழ் வரிகளிலே இந்த பாட்டுக்கு ஒரு வடிவத்தை பாரதி கொடுத்தாலும் அதை இசையாக்கி நம்முடைய காதுகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாம் பாடி கொண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது டி.கே. பட்டம்மாள் அவர்களுடைய குரல் தான். குரல் மட்டும் இல்லை, டி.கே. பட்டம்மாள் இசையமைத்த பாடல் வரிசைகளில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாட்டும் ஒன்று அப்படிங்கிற பெருமை இந்த பாட்டுக்கு உண்டு. இதை விட இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு நமக்கு சுதந்திரம் கிடைத்த போது ஆல் இண்டிய ரேடியோவில் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் செய்தி வாசிப்பாளராக இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னு சொன்ன பிறகு டி.கே. பட்டம்மாளுடைய இந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாட்டு தான் பாடப்பட்டது. அதுவும் அதை ரெக்கார்ட் செஞ்சு பாடலை, பட்டம்மாளே வந்து அந்த நள்ளிரவில் அந்த பாட்டை பாடினார்கள் என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். பட்டம்மாள் அவர்களினுடைய இந்த பாடலினுடைய இசையோடு தான் நம்முடைய தென்னிந்தியா மக்கள் எல்லோரும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள் என்று நினைத்து பார்க்கிற போது அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த பாடல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்கிற பாடல். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த
எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் வீணரு குழை துடல மோயமாட்டோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறும் வீணரு குழை துடல மோயமாட்டோம் ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் 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 ஆடுவோமே நம்முடைய டிகே பட்டம்மாள் அவர்களுக்கும் அனைத்திந்திய வானொலி நிலையத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. முதல்ல சென்னைக்கு, சென்னை மாகாணத்துக்குன்னு அனைத்திந்திய வானொலி நிலையம் வந்தப்போ அந்த தொடக்க விழாவில் பாடிய பெருமைக்குரியவர் டிகே பட்டம்மாள். அப்போ அவங்க ரொம்ப சின்ன குழந்தை. அதற்கப்புறம் ரொம்ப தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோவில் ஒவ்வொரு நாளும் மாலை ஒரு 7:30 to 9 மணி வரைக்கும் இசை கச்சேரிகள் போடுறது வழக்கம்.
நீங்கள் அப்போ போய் கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பெரிய பெரிய ஆண் பாடகர்களுடைய பாடல்கள் மட்டுமே கேட்குமே தவிர பெண்கள் பாடுறதே இல்லை. அந்த மரபை உடைச்சி முதல்ல ஆல் இண்டியா ரேடியோவில் அந்த இசை கச்சேரியை மாலை நேரத்தில் செஞ்சு கொடுத்து அதற்கு பின்னால் பல பெண்கள் பாடினார்கள்னா அதற்கு முதல் அச்சாணியாக இருந்தது டி.கே. பட்டம்மாள் அப்படிங்கிற பெருமையை பார்க்க முடியுது. இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சுதந்திரம் கிடைக்கும் போது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்பதை ஆல் இண்டியா ரேடியோவில் பாடியது தொடங்கி மகாத்மா காந்தி மரணித்த போது சாந்தி நிலவ வேண்டும் என்கிற பாடலையும் அதே ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக பாடினார். இப்படி பல பாடல்களை தன்னுடைய வானொலி மூலமாக, ஏன்னா பாரதியாருடைய பாடல்கள் திரைத்துறை வழியாக பல பேரிடம் கொண்டு போய் சேர்க்கிறத விட தினமும் மக்கள் கேட்குற வானொலி மூலமாக பாடுகிற போது அது இன்னும் பல பேரை கொண்டு போய் சேர்க்கும்னு அதில் ரொம்ப உறுதியாக இருந்து பட்டம்மாள் பாடினார்கள். அதனால தான் பாரதியாருடைய பாடல்கள் இத்தனை பேரிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே அன்னதானத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த, கானத்திலே அமுதாக நிறைந்த, கவிதையிலே உயர் நாடு, கானத்திலே அமுதாக நிறைந்த, கவிதையிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. தீரத்திலே படை வீரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு, தருவதிலே உயர் நாடு, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு, தருவதிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் நாடு நல்ல நாடு, எங்கள் நாடு. நம்முடைய தேசிய குயில் டி.கே. பட்டம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆச்சரியமான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் ஒன்று,
மகாகவி பாரதிக்கு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க அவருடைய எட்டயபுரத்தில், அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்போது அந்த கச்சேரியில் கம்பீரமாக உட்கார்ந்து நம்ம பட்டம்மாள் பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் ஒன்றொன்னா ரொம்ப பிரமிப்போடு அவங்க பாடிட்டு இருக்கிறப்போ முதல் வரிசையில் ஒரு பெண்மணி இவங்க பாட பாட ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறத இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கச்சேரி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண்மணி மேலே வந்து பட்டம்மாளை ரொம்ப இறுக்கி அணைச்சிக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பட்டம்மாள் கேட்டாங்க, யார் இவங்க இவ்வளவு உருக்கமாக அழறாங்களே, எனக்கு இந்த அம்மா யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்களாம், இவங்க வேற யாரும் இல்லை, நீங்கள் பாடிய மகாகவி பாரதியாருடைய பாடல்கள் இருக்கே இதையெல்லாம் பாடிய பாரதியாருடைய மனைவி செல்லம்மா தான் இவங்க அப்படின்னு சொன்ன உடனே டி.கே. பட்டம்மாளுக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்கி வந்தது. அப்போ அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஏமா அழறீங்கன்னு கேட்டப்போ செல்லம்மாள் சொன்னாங்களாம், மகாகவி பாரதிக்கு இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பெரிய இடத்துக்கு வரணும், வசந்த இடத்துக்கு வரணும், வெளியில் வந்து தங்களை வெளிப்படுத்திக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. இன்னைக்கு ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் அவருடைய பாடல்களை பாடுறத கேட்க அவர் இன்னைக்கு இல்லையேன்னு நினைக்கிறப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னப்ப டி.கே. பட்டம்மாள் சொன்னார்களாம், அவங்க இல்லைன்னா என்னங்க, நீங்கள் கேட்டதே எனக்கு பாரதியார் கேட்டதுக்கு சமம்னு சந்தோஷப்பட்ட இந்த செய்தி ரொம்ப அரிய செய்தியாக பார்க்கப்படுது. பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 60 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 100 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 140 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் நோக, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, புலனில் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மிலந்த வாழ்க்கை இனியுண்டோ, பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. இனி ஒரு விதி செய்வோம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், நாம் எல்லோரும் இந்திய மக்கள், வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. டி.கே. பட்டம்மாள் அவர்கள் தன்னுடைய பாடலை, தன்னுடைய குரலை, தன்னுடைய இசையை ஒருபோதும் வியாபாரமாக்கி கொண்டவரே இல்லை அப்படிங்கிறத அவரோடு நெருங்கி இருக்கிற பல பேரை கேட்டிங்கன்னா தெரியும். அந்த காலகட்டங்களில் இசை தட்டுக்களுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்.
கொலம்பியா மாதிரி, சரஸ்வதி ஸ்டோர் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பாரதியாருடைய பாடல்களை இசைத்தட்டு மூலயமா கொண்டு வந்து ரொம்ப பிரபலமாக விநியோகித்துட்டு இருந்த ஒரு தருணம். அந்த காலகட்டங்களில் கொலம்பியாக்காகவும் சரஸ்வதி ஸ்டோர் மாதிரியான பல நிறுவனங்களுக்கு டி.கே. பட்டம்மாள் பாரதியாருடைய பாடல்களை பாடி கொடுத்தாங்க. பாடி கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை. அப்போ அந்த நிறுவனங்கள் எல்லாம் இவங்க கிட்ட எவ்வளவு உங்களுக்கு தரணும்னு கேட்டப்போ, எனக்கு என்ன சன்மானம் தரணும்னு முடிவு செய்கிறீங்களோ அதை பாரதியார் நிதிக்கு கொடுத்துருங்க, அது இந்த தேசத்துக்காகவும் இந்த தேசத்துக்காக போராடிய மக்களுக்காகவும் அது போய் சேரட்டும்னு அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தேசபக்தி பாடல்களுக்காக ₹1 கூட வாங்காமல் தன்னுடைய குரலையும் இசையையும் தேசத்திற்காகவே கொடுத்த பெருமைக்குரியவர் டி.கே. பட்டம்மாள் அவர்கள். எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும், கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும், திங்களும் மாறி பெய்து தீங்கனிகள் ஈயும், கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும், திங்களும் மாறி பெய்து தீங்கனிகள் ஈயும், எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. வானோர்களும் தம்மை உணர வந்துதித்திடும் நாடு, வானோர்களும் தம்மை உணர வந்துதித்திடும் நாடு, வானோர்களும் தம்மை உணர வந்துதித்திடும் நாடு, ஊனோடுயிர் போகினும் தன் உறுதி நாட்டும் நாடு, ஊனோடுயிர் போகினும் தன் உறுதி நாட்டும் நாடு, தன் உறுதி நாட்டும் நாடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. தானம் கலை ஞானம் தவமோனம் தரும் நாடு, தானம் கலை ஞானம் தவமோனம் தரும் நாடு, மானில் கவரி மானி போலே, மானில் கவரி மானி போல மாதர் வாழும் நாடு, மானில் கவரி மானி போல மாதர் வாழும் நாடு, எங்கள் மாதர் வாழும் நாடு, உயர் மாதர் வாழும் நாடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு, எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. தெள்ளு தமிழ் வேதம் தரும் வள்ளுவர் இந்நாடு, தெள்ளு தமிழ் வேதம் தரும் வள்ளுவர் இந்நாடு, எங்கள் வள்ளுவர் இந்நாடு, அள்ளும் கவி ஔவை கம்பன் அவதரித்த நாடு, அள்ளும் கவி ஔவை கம்பன் அவதரித்த நாடு, சாந்தி தனில் நீந்தும் உயர் காந்தியரின் நாடு, சாந்தி தனில் நீந்தும் உயர் காந்தியரின் நாடு, எங்கள் காந்தியரின் நாடு, தந்தை காந்தியரின் நாடு, தேர்ந்த வீரர் நேதாஜியும் நேரு எங்கள் நாடு, தேர்ந்த ஞானி ராஜாஜியும் நேரு எங்கள் நாடு, நேரு எங்கள் நாடு, நேரு எங்கள் நாடு. எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. தேசிய குயில் என்று ஒரு குயில் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காகவே பாடியதற்காகவே இந்த மண்ணில் மிகப்பெரிய மதிப்போடும் பெருமையோடும்
தமிழ்நாட்டினுடைய கம்பீரமான அடையாளங்களில் ஒருவராக இருப்பது நம் எல்லோருக்கும் பெருமை. இந்த தேசத்திற்காக இவ்வளவு பெருமைகளை செய்த டிகேபிக்காக இந்த தேசம் பத்மபூஷன், பத்ம விபூஷன், கலைமாமணி என்று எத்தனையோ விருதுகளை வாரி தந்தது. எப்போதும் விருதுகள் மனிதர்களை பெருமைப்படுத்தும். ஆனால் DK பட்டம்மாள் என்கிற மனிதரால் இந்த விருதுகள் பெருமை அடைந்தது என்று சொன்னால் அதற்கு எந்தவிதமான குறையும் இல்லை. தன்னுடைய இசையால், தன்னுடைய குரலால் இன்றைக்கு வரைக்கும் திரைப்படத்திலும் சரி, கச்சேரியிலும் சரி, நம்முடைய மேடைகளிலும் சரி, இசைத்தட்டிலும் சரி, தேசபக்தி பாடல்களை மட்டுமே பாடி, பாரதியாருடைய பாடல்களை மட்டுமே பாடி, திருவாசகம், தேவாரம், திருவருட்பா என்று தமிழ் பாசுரங்களையும் பதிகங்களை மட்டுமே பாடி தமிழுக்கும் தேசத்திற்கும் தொண்டு செய்த DK பட்டம்மாள் அவர்களுடைய குரல் இந்த காலம் இருக்கிற வரை ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வாழி